இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தனியாக வச்சேன், மட்டன் சுக்கா தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இன்னும் ரெடி ஆகல, எப்போ ரெடி ஆகுறதுன்னு தெரியல. நாம வந்து இப்போ வந்து காரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெடிக்கிறதுக்காக. பண்ணிடல நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? அதை மட்டும் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? வெடிக்குமா பார்ப்போமா? நான் வந்துடும் பத்துச்சா இல்லையா பார்த்தீங்களா? அதுக்காக தான் இந்த அம்மாவுக்கு. வா அந்த மாதிரி இங்கே பாருங்க. எவ்வளோ 4 பாக்ஸ் போட்டேன் இதில். நான் சொன்னேன் அதுவும் போது அசிங்க வந்து அது விதி வரேன். வெங்காயம் அரிஞ்சு இது எப்படி கட் பண்ணணும்? காலையிலே தீபாவளி அதுமா அழ வைக்கிறியே, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என் மேலே? இப்படி கண்ணு கலங்குது. எப்படி செஞ்சதா வெட்டணுமா, பெருசு பெருசாக வெட்டணுமா? இன்னொன்று போடு, 3ஆ போடு, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி என் வீட்டில் இருந்ததுனா கூட அழுதுருப்பேனா இல்லைன்னு தெரியல. தீபாவளியாவது காலங்கத்தால் அழுகுறேன். இது தீபாவளி மார்னிங் சமைக்கிறோம், அதெல்லாம் தண்ணியில் போடு குட்டி, நல்லா வாஷ் பண்ணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லு. தொடர்ந்து பாருங்க, இன்னைக்கு ஒரே ஃபன்னாக இருக்க போகுது. ஓகேவா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கெலாம், தீபாவளி வீடியோக்கு. ஓகே, சாமிலாம் கும்பிடணும். ஹாப்பி தீபாவளி, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு சாமிலாம் கும்பிடணும். இன்னைக்கு என்னென்ன பண்ணுறன்றதை பார்க்க போறீங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே தீபாவளி காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ல, அதனால சீக்கா தூள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டாலே சீக்கா குளிச்சு தூள் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? எண்ணெயில நல்ல எண்ணெயில தான் வந்து இது அந்த அம்மா தேய்ச்சது கிடையாது, நீங்க தேய்ச்சி அழுவ வைக்க போறேன். ஓகே, தேய்க்கணும், நல்லது தேய்க்க சொல்லி பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. கண்டிப்பா தேய்க்கணும். ஸோ நீங்களும் வந்து நல்லா பண்ணுங்க. கொஞ்சமா தேய்க்காமா? கஞ்சி கஞ்சி கண்ணுக்கு வச்சு ஊத்திக்கலாமா? கண்ணு உள்ள இன்னைக்கு காலையில இந்த பல்லு கூட வளர்க்கலங்க, மோஸ்ட்லி பல்லா நேரம் இருக்கும். அப்படியே போயிட்டு குளிக்காது என்ன? ஓகே, நல்லா தேய்ச்சி விடு. அப்ப கொஞ்ச நேரம் இருப்பியா? சூடெல்லாம் இறங்கும் போல. எங்க பாப்பா கண்ணுல ஊத்தாங்க பயப்படுமே. தீபாவளிக்கு என்னென்னலாம் பண்றாங்க கலங்கத்துல. என்ன வேலை பண்ண என்ன தீக்கணும்ல. பாப்பாலாம் வருஷத்துக்கு ஒரு ரொட்டி தான் இதெல்லாம் பண்ணும், அதுவும் பண்றது இல்ல. எண்ணெயே தேய்க்க மாட்டேன் நாங்க தலைக்கு. அதனாலதான் இந்த எண்ணெய் வந்து கார குழம்புல கருவாட்டு குழம்புல ஊத்துனா நல்லா இருக்குமா? நல்ல எண்ணெய் தலையில ஊத்துறதுக்கு வாங்கிட்டு வந்தா இவனோடனா கருவாட்டு குழம்புல ஊத்துறாங்க. சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் வச்சு கார குழம்புலாம் ட்ரை பண்ணுங்க. மீன் குழம்பு, ஆமா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. கண்ணுல ஊத்தலாம்னா அழகா கண்ணெல்லாம் ஊத்துவாங்களா இந்த எண்ணெய்ன்னு மறக்காம சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் சொல்றாங்க கண்ணுல ஊத்தணும், காதுல ஊத்தணும். அப்பா ஆமாப்பா தெரியாது, அவனுக்கு இது கூட தெரியல. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஊத்தமாப்பா. ஷீரோ பாக்குறீங்களா? என் தங்கம் என்ன பண்ண, ஏதோ தின்னுது. என்ன தெரிய புரியுது இருந்துக்கலாம் தெரியலன்ற திங்கிறத பாத்துக்கிட்டு. ஏய், என்ன தின்ற? ஏதாவது தின்னா வாங்கி எடுக்கிறாங்க. ஏய், என்னடி திங்கிறான் ஷீரோ? ஐயே ஒரே இப்பெல்லாம் நாங்க பேசுறது இல்ல அவங்கிட்ட சரியா, ஏன்னா ரொம்ப சேட்டை பண்றாங்க, முன்ன மாதிரி இல்ல. அதனாலதான் அந்த வீட்டுலதான் அடங்கணும், இங்கெல்லாம் அடங்குறது வீடு. இந்த வீட்டுல அவருக்கு காது. சரி சார், சரி பொறுமை தாங்கம் ரொம்ப. சரி சரி பொறுமை. இந்த வீட்டுல வந்த நாள்ல இருந்து திட்டுதான் வாங்குறான். ஏன்னா இந்த வீட்டுல வந்து அவருக்கு ரொம்ப சேட்டை ஓவர். என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. இப்ப ஆல்ரெடி வந்து கிளைமேட்டும் சரி இல்லையா, அதனால நான் வந்து அவ்வளவு தடவை வேணான்னு சொல்லிட்டேன். போதும் போதும். ஒயிட் ஒயிட் தனியா நல்லா அலசி போதும். அதான் அப்படி பண்ணி விடு. அதான் நம்ம வந்து வரும். அதான் சின்ன வயசுல பண்ணிடுவோம். நீ வளர்ந்துட்டியா பண்ணி?
காதுக்குள்ள என்ன சிறுங்கல், என்ன சிறுங்கல் கடு வேஸ்ட்டு. நான் தேய்ச்சி வரேன். எப்படி நீ வலிக்கிற மாதிரி பண்ற. வலிக்க கூட இப்படிதான் பாப்பா பண்ணணும். இதுவே வலிக்குதுன்னா அப்புறம் என்ன பண்றது? நான் இப்ப கண்ணு நான் எப்படி ஓபன் பண்ணி வீடியோ இதுக்கே கண்ணா? கண்ணு உள்ள உள்ளே உனக்கு இன்னும் அவ்வளவுதான். நான் கண்ணுல எப்படி ஊத்தி போறேன் பாரு. பாரு வெயிட்டிங். கோல்ட் ஆகி படுக்க போற பாரு. எனக்கெல்லாம் எல்லாம் நான் பழகிட்டேன். எப்போ ஒரு டைம் செய்யணும் இதெல்லாம் வருஷத்துல ஒரு வாட்டி. எவ்வளோ எண்ணெய் பார்த்தீங்களா? கண்ணுலாம் போச்சு. இப்போ எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சமைக்கணும். போய் சமைச்சிட்டு வருகிறேன். கண்ணு திறக்க முடியல. என் மூஞ்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? எண்ணெய் தேய்ச்சி மண்டையெல்லாம் பாருங்க. இப்படி கூட யாராவது எண்ணெய் தேய்ப்பாங்களா? எண்ணெய் தேய்ச்சி நான் இப்படி இருக்கேன். தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி ஆகணுமா? ஏன்னா எனக்கு மெயினா கண்ணுதான் எரியும். எண்ணெய் தேய்ச்சி எப்படி இருக்கேன் பாருங்க. கண்ணே ஓபன் பண்ண முடியாம பாருங்க. சமைச்சிட்டு இருக்காங்க. மட்டன் சுக்கா ரெடி. அவங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. வளவளன்னு இருக்கும் ரெண்டு பேருமே. ஓகே கைஸ், சமையல் வீடியோக்கு அடுத்து என்ன பண்றோன்னு பார்ப்போம். சமைச்சாச்சு. அடுத்து என்னங்க, குளிக்க தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. குளிச்சுட்டும் வந்துட்டேன். காதுலலாம் கொய்க்குங்க. குளிச்சுட்டும் வந்துட்டேன். தண்ணி. ஸோ வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு இல்லை, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சாமி கும்பிட்டுடணும். ஓகே, அதனால நைட்டி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுருக்கோம் இல்லையா? அதனால வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லா சூப்பரா அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க மேல போயிடலாம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து இப்ப இந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படியே தொடர்ந்து பாருங்க. நான் வந்து நிறைய எடுத்த மாதிரி காமிச்சேன். ஆனா நிறைய எடுக்கும்போது 3000 ரூபாய் ஆச்சு. அதனால ஒரே டப்பா மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ, இது வாங்கிட்டு வந்தியா? இப்ப போயிட்டு புஷ்பானம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜாட்டி இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நான் பாத்தீங்களா தலை குளிச்சேன். எண்ணெய்லாம் தேய்ச்சி சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே, தலை ஆனா இன்னும் காயணும். காஞ்சிட வாட்டிக்கு காஸ்டியூமா பார்க்கலாம். பாத்தீங்கன்னாங்க செம்ம மழைங்க. தீபாவளி அன்னைக்கு மழை பெஞ்சா இங்க பாருங்க தண்ணி. மழை பெஞ்சா நாங்க எப்படின்னே தீபாவளி கொண்டாடுறது. எவ்வளோ ஒரு மழை பாருங்க, செம்ம மழை. அவ்வளோ மழையா இருக்கு. எப்படி நாங்க என்ன பண்ணுச்சு, வீடு எப்படி எடுக்கிறது, எப்படி கொண்டாடுறது இன்னுமே புரியல. இப்படி மழையா இருந்தா என்னங்க பண்ண முடியும்? ஒரு மாதிரி சேட் ஆயிட்டேன். மழை பெய்யுது, செம்ம மழை பெய்யுது. சரி பார்க்கலாம், எல்லாம் அவன் செயல். இங்க பாருங்க எவ்வளோ மழை. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போறாங்க. அந்த விளக்கு ஏத்தாதனா சின்ன விளக்கு நான் வெளில வச்சிருக்கேன். தெரியும், இந்த விளக்கு ஏற்றணும். நிறைய பேர் இந்த விளக்கு ஏற்ற சொன்னீங்க. அதனால வந்து வாசல் ஏத்தாதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நனைஞ்சிரும் தண்ணியில், ஏத்தாது. சரி ஓகேவா, நைட்டுக்கு ஆகாது. ஓகே, நம்ம வந்து சாமிக்கு பூலாம் வச்சாச்சு. சாமி கும்பிட போகிறோம். இந்த விளக்கு தான் வாசல் வைக்க சொன்னீங்க, அதுக்காக தான் நாங்கள் அந்த விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, கண்ணாம் பட்டு வைரான் செல்லம். ஓம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் வசமானய ஸ்வாஹா.
ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தனியாக வச்சேன், மட்டன் சுக்கா தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். மட்டன் சுக்காவுக்கு தனியாக ஏதாச்சும் தட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துட்டு வந்துட்டியா? வா, இது மூடுறதுக்காக எடுத்துனாங்க. அப்போ தனியாக சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரல. சரி, இதுலேயே போட்டுக்கிட்டா சாப்பாடு போடு போடு, இதில் வை. மட்டன் சமையல் ரெடி, நாங்க சாப்பிட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ ரெடி ஆயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சாரி கட்டுறதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. அவங்க சாரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரி கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்குள்ளேயாவது சாரி கட்டிடுவாங்க. அதுக்காக எதாவது கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். என்ன ஒன்றா முடி கட் பண்ணியிருக்கேன், அதனால. ஓகேவா? எப்படி இருக்கேன்? பலப்பலன்னு இருக்கணும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. காமிச்சிட்டு தான் இருக்கேன். நீ என்னை திட்டுனா நான் எல்லாரும் உன்னை திட்டுவாங்க. வாயா. ஓகே, இங்க பாருங்க திட்டுறாங்க. என்னை யாரெல்லாம் என்னை திட்டினா கோவம் வருது அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுறேன். இன்னும் ரெடி ஆகல. எப்போ ரெடி ஆகுறதுன்னு தெரியல. சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ இது இப்பதான் நான் கட்டுறேன். ஆனா வந்து என் பர்த்டேக்கு இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணது தான். ஸோ இப்பதான் நான் கட்டுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிடுங்க. ஓகேவா? பார்ப்போம். மாட்டி முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே எப்போ வராங்களோ பார்ப்போம். ரெடியா பாப்பா? ஒட்டி என்ன வளையெல்லாம் போட்டாங்க. என்ன மீதி போடுறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. சரி கிளம்பு. பார்த்தீங்களா, மங்களகரமாக ரெடி ஆயிட்டாங்களா? என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். வெளியே போகிறோம் காரில். அம்மா பாரு, காரில் போகிறோம். வந்து மாடிலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கனால எங்கன்னா வெளியே போயிட்டு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வெளியே போகிறோம். நம்ம மாடி ரொம்ப ஈரமாக இருக்கு. மழை பெஞ்சது நீங்களே பார்த்தீங்க. சரி, வெளியே எங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப ஈரமாக இருக்கு. போயிட்டு காட்டுறேன். கிளம்பியாச்சு. போய்கிட்டு இருக்கோம் கார்ல. ரொம்ப நாள் கழிச்சு கார் எடுக்கிறோம். 1 மாசம் கழிச்சு எடுக்கிறோம். பாப்போம் எங்க போறோம் அப்படின்றது. ட்ரெஸ் இன்னும் வெடிச்சிட்டு இருக்குதுங்கடி.
ஓகே பார்க்கலாம். நாம வந்து இப்போ வந்து கார்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் வெடிக்கிறதுக்காக. பண்ணிடல. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து கார்லயே பட்டாசு வெடிக்க போறோம், ரீல்ஸ்லாம் எடுக்க போறோம். காருக்குள்ள இல்ல வெளில. ஸோ இடம்லாம் பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? வெடிக்குமா பார்ப்போமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வெடி வெடிக்க போகிறோம். எல்லா வெடியும் வெடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தீங்க? இன்னும் இவ்வளவு நேரம் பண்ணும் எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். ஸோ பாருங்க, போட்டோஸ்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு. எங்களோட கார் ரொம்ப நாளாச்சுங்க, மிஸ் பண்றேன். ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட காரை தான். ஏன்னா வந்து எடுக்கவே மாட்டாங்க காரை. இப்பெல்லாம் ரொம்ப மோசம். குட்டியோட நேம் வந்து குட்டின்னு எடுத்துட்டு கஞ்ச பிஸ்னாரின்னு வைக்கலான்னு பாக்குறேன். கார் எடுத்தா பெட்ரோலா, ட்ரெஸ் வாங்கினா பெட்ரோலா, பட்டாசு வாங்கினா எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஏதாச்சும் ஒண்ணு நோண்டிக்கிட்டே இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி குத்துட்டு அப்புறம் கத்துவாங்க. சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கு? காதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல பத்த வச்சிட்டு இருக்கேன் இது. சரி, ஓகே. பட்டாசு வெடிக்கிறதுலாம் விளாக்ல வரும் பாருங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு பட்டாசுனாலே செம்ம பயம். என்ன பண்ண போறதுன்னு தெரியல. இருந்தாலும் 2-3 வெடி வெடிக்க தான் சொல்லுவாங்க. எப்படியும் சரி பார்த்து தெரிஞ்சுக்கோ. எனக்கு வந்து புஷ்பான, சங்க சக்கரம், சுசர கம்பி இதெல்லாம் பிடிக்கும். ஸோ பாருங்க. என்ன வெடினே தெரியல முன்ன. கொளுத்து எவ்வளவு பட்டாசு பாக்குறீங்க? தீபாவளி கொண்டா. நைட் வெடி தான் நிறைய இருக்கு. இன்னும் அந்த பையில எல்லாம் கிடைக்கும். ஆமா. என்ன பண்றீங்க?
வெடிச்சோம், மறுபடியுமே வெடிக்கணும். ஏன் வீட்டுல வைக்கல அப்படின்னு கேட்காதீங்க. மாடியில கொஞ்சம் இருட்டா இருக்குதா, அதனாலதான் வைக்கல. மழை வர பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்குனாலதான் ரோட்டுக்கு வந்துட்டோம் கீழே. சரி ஓகேவா, பாக்கலாம். நல்லா இருக்கு, நாங்க சூப்பரா எடுத்துருக்கோம் போட்டோ வீடியோ எல்லாம். இந்த இடமே நல்லா இருந்துச்சுனாலதான் சரி இங்கே நைட் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சரி ஓகேவா. இப்ப வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பட்டாசு எல்லாம் இருக்கு வைக்கணும். ஆனா கொஞ்சம் அது நைட் வெடினால கொஞ்சம் இருட்டாப்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 மணி 6 மணி போல வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணா. ஒரு ஜூஸோ இல்ல ஏதாச்சும் சாப்பிடலாம், காளான் அந்த மாதிரி. ஓகேவா, சாப்பிடும் போது காட்டுறேன் பாருங்க. கடை எதுவுமே இல்லைங்க, காளான் கடை எல்லாமே லீவா இருக்கு. ஸோ பூரி கடைக்கு தான் வரலான்ட்டு பானிபூரி கடைக்கு வந்துருக்கோம். சாப்பிடணும், வேற என்ன பண்றது, சாப்பிடலாம் பார்க்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பானிபூரி எனக்கு அவ்வளவு பிடிக்கலங்க, டேஸ்டே நல்லாவே இல்லை. நம்ம வந்து இந்த ரோட்டுகள்ல இன்னும் வேற மாதிரிலாம் இருக்கும்ல, அங்க என்ன சூப்பரா இருக்கும். ஸோ அதனால வந்து பசி போவே இல்லை, அப்படியேதான் பசி மயக்கமாவே இருக்கா. ஸோ ஒரு பாதாம் ஜூஸ் போடலாம். குட்டி வந்து என்ன கேட்டிருந்த, பன்னீர் சோடா, கோலி சோடால பன்னீர் சோடா வரும்ல, அதுல குடிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாதாம் வாட்டர் குடிச்சிட்டேன், இந்த ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அடுத்து பைனாப்பிள் குட்டி, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் இப்ப ஆட்டையை போட்டு போயிருங்க. இதை குட்டிதான் ஏதோ போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்டாசு நைட்டு வைக்கணும். அது மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பாருங்க வண்டி வண்டி Thank you.
ஏன் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு, அதனால தான் ரவுண்ட் அடிச்சாச்சு. நீ சூப்பரா ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு கூட போகாம உட்காந்து என்ன நெக்ஸ்ட் வேலை அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல வரும் தனியா. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன vlogன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுவும் தீபாவளிக்குள்ள ஒரு vlog-ஆ தான் இருக்கும். சோ கண்டிப்பா அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ஆமா, தீபாவளி எப்படி உங்களுக்கு எல்லாம் போச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு நல்லதா காஸ்டியூம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா காஸ்டியூம் காட்டாம போட்டிருந்தாங்க மேடம். அதுக்காக சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. ஓகேவா? பை பை. பாய், லவ் யூ.